ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வாழும் வெளிநாட்டவர்கள் சவுதி பெண்ணை திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் கடைபிடிக்கணும், அப்படி கடைபிடிக்காட்டி என்னென்ன மாதிரி தண்டனைகள்லாம் கொடுக்கப்படும், அதே மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற சவுதி பெண் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சவுதி பெண்ணை திருமணம் செய்ய விரும்பும் வெளிநாட்டு ஆண்கள் முதல்ல உள்துறை அமைச்சகத்திலிருந்து அனுமதி பெறுவது கட்டாயம். உள்துறை அமைச்சகத்திலிருந்து அனுமதி பெறாமல் கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த கல்யாணம் சட்டப்படி அங்கீகரிக்கப்படாது. அதே மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற சவுதி பெண்ணோட குடும்பம் உள்ளூர் கவர்னரேட் இல்லாட்டி உள்துறை அமைச்சகம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தில் வெளிநாட்டு ஆணோட இகாமா, தொழில் விவரம், வருமான சான்று இதெல்லாம் கட்டாயம் இணைச்சிருக்கணும். அதே சமயம் அந்த சவுதி பெண்ணோட வயது, குடும்ப அனுமதி, கல்வி இது எல்லாமே இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க உள்துறை அமைச்சகம். திருமணத்திற்கு முன்பே சவுதி மதத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளாட்டி அவங்களுக்கு திருமண அனுமதி தரப்படாது. சவுதி பெண்ணோட குடும்ப அனுமதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன இந்த நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சாதான் நீங்கள் சவுதி பெண்ணை திருமணம் செய்ய முடியும். சவுதி அரசின் விதிமுறைகளின்படி சவுதி பெண்ணுக்கும் வெளிநாட்டு நபருக்கும் 25 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்க வேண்டும். 2 பேர்த்துக்குமான வயது டிஃபரன்ஸ் 15 ஆண்டுகளுக்கு கடந்தால் திருமணத்திற்கு அனுமதி கிடையாது. வெளிநாட்டு நபர் சவுதி பெண்ணை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் உள்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு குடியுரிமையும் குடும்ப விசாவும் வழங்கப்படும். அனுமதி இல்லாமல் நீங்கள் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த திருமணம் செல்லுபடி ஆகாது. நீங்கள் சவுதி பெண்ணை திருமணம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உள்துறை அமைச்சகத்தின் விதிமுறைகளை பின்பற்றி அதிகாரப்பூர்வமாக அனுமதி வாங்குங்க. சவுதி அரசோட கடுமையான நடைமுறையாக இருந்தாலும் சட்டப்படி நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் எதிர்காலத்தில் எந்த சிக்கலும் வராது.